ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வணக்கம் அன்புடன் பிரியா. ஸோ இன்னைக்கு என்னன்னா, ஒரு சாதாரண நாளில் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் டே. இன்னைக்கு வந்து ஷாம்பு வந்து பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து சில கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. பேசிக்காக என்னன்னா, ஷாம்பு வந்து அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரு பல்கான ஒரு பேட்ச் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த பேட்ச் எப்படின்னா, எப்பயுமே ஒரே மாதிரி ஃபார்முலேஷன். நம்ம ஃபார்முலேஷன்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வாங்கி அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமே இருக்காது. ஏன்னா சில பேர் வந்து எனக்கு ஷாம்பு பழைய மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். ரீசன் சொல்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து ரா மெட்டீரியல் வாங்குவோம். அந்த ரா மெட்டீரியலை வச்சு நம்ம தான் அந்த ஷாம்புவாக பில்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து சப்போஸ் ஒரு கன்சிஸ்டன்சி மாறுது அப்படின்னா, அது வந்து இந்த கிளைமேட்டுக்காகவும் நடக்கலாம். லைக் ரொம்ப ரேராக நான் சொல்கிறது அது வந்து மேக்ஸிமம் 20%. இல்லை எனக்கு ஸ்மெல் மாறுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரே வெண்டார்ட்ட தான் வாங்குவோம். எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நீங்கள் வந்து காய்கறி இல்லை வந்து ஆள் தான் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரே ஆள்கிட்ட இருந்து வாங்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் வேற மாதிரி மாறும் பார்த்தீங்களா? அதுதான் ஒரே வெண்டார்டன் தான் எல்லா ரா மெட்டீரியலுமே வரும். ஸோ அவங்களோட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகும். பட் இது வந்து வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது, மாறுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. பிகாஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் அதுக்காக தான் இருக்குது. அந்த ப்ராப்பர் எஸ்ஓபிஸ்லாம் ஃபாலோ பண்ணால் அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதையும் மீறி சம்டைம்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது தான் சில சமயம் உங்களுக்கு ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ, பிகாஸ் நம்மளோட சைட்லேருந்து இது இல்லை, நம்ம பண்ணுற ரேஷியோ எல்லாமே ஃபார்முலேஷன்லாம் கரெக்ட். பட் அங்கேருந்து வந்ததில் மாற்றம் இருந்தால் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும். ஸோ அதுக்கு தான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஒரே மாவு, ஒரே உளுந்து, ஒரே அரிசி தான் நீங்கள் மாவு அரைப்பீங்க. பட் ஒரு டைம் மாறும். பிகாஸ் ஒரு டைமும் வாங்குற அரிசி எப்படிப்பட்ட அரிசி, ஒரே இடத்துல விளைவிச்சது தானா, நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்ல. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில பேர் இந்த கன்சிஸ்டன்சி சொல்கிறவங்க எங்கள் சைடுனால வராது, மேக்ஸிமம் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால வரும். அதர் தென் தட் இந்த மாதிரி ஸ்மெல்லு, ஏன்னா 2-3 கஸ்டமர்ஸ் தான், நாட் எவ்ரிபடி. லைக் ஸ்மெல் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் பண்ணுறதுனால நான் அப்படியே எடுத்து உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ வில் கோ, I'll show you how it is happening. Like shampoo மெயினாக, பிகாஸ் ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபார்முலேஷன்லாம் வந்து நான் பண்ணி வச்சிட்ருக்கேன், ஃப்யூச்சரில் பண்ணலான்னு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் பிளான் ஃபார் இட் ஆல்சோ. வாங்க பார்க்கலாம். பேசிக்காக பண்ணிகிட்டு இருந்த அந்த ஹெர்பல் ஹைபிஸ்கஸ் ஷாம்பூவில் ஒரு சின்ன ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி இது எந்த ஸ்கேல்ப் டைப்புக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லா ஸ்கேல்ப்பும் யூஸ் பண்ணலாம். இதில் ஏன்னா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கோம். ஸோ ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கோம். இதோட பிருந்தர் ராஜ், ரீட்டா வந்து சோப் நட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிராமி. இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் என்ன செய்யும்னா, நம்ம ஸ்கேல்பில் உள்ள இன்ஃபெக்ஷனையும் கிளென்ஸ் பண்ணி எடுத்துரும். ப்ளஸ் சர்ஃபெக்டண்ட்டாக கோகோனட் பேஸ்டு நேச்சுரல் பயோடிகிரேடபிளான SCI பவுடர்ஸ் தான் சேர்க்குறோம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து பேக்கிங், இந்த பழைய பாட்டில் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து லேபிள் மாற்றிருக்கோம். ஸோ இதான் இதோட ஜாந்தம் கம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் ஃபார் மோர் நரிஷ்மெண்ட். ஸோ கம் லெட் சி த கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இதோட கலர் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும்னா, அது இப்போ நம்ம புதுசாக லேபிள் மாற்றிருக்கோம் இல்லையா, இதில் ஜாந்தம் கம் ஆட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் பிளான்ட் பேஸ்ட் திக்னர். ஸோ இது ஒரு காரணத்தினால தான் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அதர்வைஸ் சேம். இப்போ நீங்கள் ஊற்றும் போது பாருங்கள் ஒயிட் கலராக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும், இன்னும் நேரில் பார்த்தீங்கன்னா இதை விட டார்க்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ், நத்திங் எல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாட்டில்ஸ் எல்லாமே சானிடைஸ் பண்ணி ஃபில் பண்ணி லேபிள் பண்ணி இப்படி வச்சாச்சு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே லேபிளில் மென்ஷன் பண்ணியிருப்போம். வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சேல், கோம்போ சேல் எல்லாமே போயிட்டுருக்கு. பாய் பாய், அன்புடன் பிரியா.